ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவஞான நன்மையும் செய்து விடல் சொல்லுவாங்க. என்னென்னா, நம்மளுக்கு யார் தவறு செஞ்சாங்களோ, தீங்கு செஞ்சாங்களோ அவங்கள கூட மன்னிச்சு விட்டுறணும், அவங்களுக்கு அதை விட நல்லது செஞ்சு இது பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் கூட இருந்து அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவர் தான் இவங்களோட ஒரு பிம்பத்தையே மாற்றின ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது ஒரு டாஸ்க்கு, ஒரு கேமு, ஒரு பாயிண்ட்ஸ் வேணுன்ற ஒரு ஆசையில் வேணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு ஒரு அலையன்ஸ் போகிற ஒரு காரணத்தினால ஒருத்தங்க காண்டாகிறாங்கன்னா அப்போ என்ன ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குன்றதை இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமரன் தான் ஒரு நடனத்தில் சொல்லுவார், மஞ்சரி பற்றி புகழ்வார். அப்போ மஞ்சரி கண் கலங்கும், என்னம்மா புகழ்றாடான்னு. என்ன சொல்லியிருப்பார்னா, அடுத்தவங்க வெற்றியை பார்த்து கொண்டாடுறவங்க தான் நம்ம மஞ்சரின்னு. இங்கே அதை விட கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க நம்ம மஞ்சரி. என்னென்னா, இவர் இப்போ அலையன்ஸ் போட்டதுனால இவங்களுக்குலாம் காண்டு, ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அங்கே பாயிண்ட் இல்லாமல் தான் போயிருக்காருன்றதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இதே இவங்க கூட உட்காந்து இவங்க கூட சேர்ந்து இவங்க கூட போராடி தோற்றுருந்தாங்கன்னா எல்லோரும் கொண்டாடுவாங்க. ஏன் அந்த பக்கம் போய் பாயிண்ட் எடுக்க போனால் என்ன? நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அலையன்ஸ் போட்டதே கிடையாதா? என்ன இது ஒரு கேமை கொஞ்சம் மாற்றி தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்டு பண்ணுறாரு. எவ்வளோ உண்மைங்க பாருங்கள். இப்போ என்னென்னா, அந்த அலையன்ஸ் போட்ட டீமில் அதாவது அந்த டீம் கேர்ள்ஸ் டீம் ப்ளஸ் ரயான் தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் 5 பேரும் இண்டிவிஜுவலாக விளாண்டுன்றாங்க. அங்கே தான் இருக்கிறதுல ஃபுல்லாக நரிக்கூட்டமாச்சு. கரெக்டாக ராணுவ அப்போ பண்ணுறாரு, பிளானே இல்லாமல் இண்டிவிஜுவல் கேம் விளாடணும்னு சொன்ன இடத்துல ராணுவ இவர் அருண் முத்தோட பேப்பராக தூக்குவார், உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ராணுவ என்ன பண்ணுறாரு, டப்புன்னு இந்த பக்கம் ஓடி அவர் வரும்போது தெரிஞ்சு போச்சு. அந்த சுத்தியில் எடுத்து கொடுக்குறாரு, இவர் அடிச்சிடுறாரு. வந்தோடனே கேட்குறாரு முத்து, இது என்ன கேம் அருண் அப்படின்னு கேட்குறாரு. அருண் அதுக்கு பதில் இல்லை. ரொம்ப உத்தமன்னு சொல்கிறாங்களே அருண், ரொம்ப பியூர் ஹார்ட் சொல்கிறாருல, அதுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? பதில் சொல்லாமல் என்ன சொல்கிறான், நீ ஏன்டா எடுத்தேன்னு கேட்குறாரு. சுத்தியில் நீ ஏன்டா எடுத்தேன்னு சொல்லியிருந்தா அந்த சுத்தியில் நீங்கள் வாங்கியிருக்கலாமா? வாங்கியிருக்கூடாது. அதே மாதிரி இவர் வாங்கின சுத்தியில் இவர் தீபக்கும் வாங்குறாரு. அவருக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்போ அவருக்கே கொடுக்கணும்ல, ஏன்னா அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அந்த தப்பான செயலை செய்ய மாட்டேன். ஏன்னா அருணோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அருண் ரொம்ப தங்கமானவர், தப்பான செயல் செய்யவே மாட்டான்னு. இப்போ விதி மீறி இருக்குது. இதை பிக் பாஸும் சொல்லியிருக்கணும், இது தப்பு, அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது எப்போயும் மீறப்பட்டு விட்டது இந்த 2.0. சரிங்களா? சரி, ஓகே. ஏன்னா அது அது ஒரு ரூலாகவே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, விட்டுருங்க. இப்போது அதை அருண் எடுத்து அடித்தது தப்பு இல்லை. அதே மாதிரி கூட தீபக் இருக்கார் பாருங்க, அவர் பிடுங்குறாரு, அவருக்கிட்ட கொடுக்க மாட்டாரு. அவங்க 2 பேரும் ஒரு பரஸ்பரமாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு. தீபக் உடனே நைஸாக விடுறாரு. ஸோ இதெல்லாம் முத்துக்குமரன் தான் பார்த்துக்கணும். ஒன்றுமே, அதாவது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் விட்டோடனே என்ன கேம்ன்றாரு, மஞ்சரி தீபக் சொல்கிறார் சூப்பராக, அப்படியா, சரி ஓகே இதை அப்படி தான் நாங்கள் போட்ட பிளான் தான்றாரு. நீங்கள் போட்ட பிளானா? அப்போ ராணுவ சுற்றி எடுத்து கொடுக்கறது நீங்கள் போட்ட பிளானா? தீபக் சூப்பர். தீபக் போடுற, அதாவது முத்துவோட ரசிகர்களாக இருக்கீங்களா, ஓட்டு போகிறவங்க முத்து ரசிகர்லாம் கேட்டுக்கோங்கப்பா, இது ஆமாம்மா பிளான்னு சொல்லிட்டு அவரை விட்டு போகிறார். அதுக்கப்புறமா மனசு தாங்காமல் தான் அவர் கேட்குறாரு, அண்ணா இது நீ பண்ணது நீயே சொல்லு, பண்ணது தப்பா, எத்திக்கலா அப்படின்னா, ஆமாண்டா எத்திக்கலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். வேறு என்ன பண்ணுவார், இந்த பக்கம் வேணும் அந்த பக்கம் வேணும். செம்ம டபுள் கேம். மஞ்சரி டபுள் கேமு, தீபக் டபுள் கேமு, ஜாக்லின் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லுங்கள், ஆனால் நல்ல ஒரு டஃப்பான ஒரு பிளேயர், அது மாட்டுக்கிட்டே கிடையாது. என்னத்த சொல்லுங்க. அப்போ அவர் போகிறாரு, இவர் தோத்துட்டாராம் முத்துக்குமரன். உடனே அங்கேருந்து மஞ்சரியெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக, அந்த வக்கர புத்தி, ஒரு வர்மத்தின் உச்சன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வா 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 பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு சாங் இருக்கும் பாருங்கள், அதை சொல்லி கிளாப் பண்ணி என்னமோ இவங்க ஜெயிச்ச மாதிரி. இவங்க ஜெயிக்கிறதுக்கு துப்பு கிடையாது, தோத்துட்டாங்க. ஆனால் அவர் தோத்ததை கொண்டாடுறாங்க. ஒருத்தன் தோத்துட்டு வரவனை அங்கே வெறுப்பேற்றி பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே சொல்கிறாங்க, கை தட்டுறாங்க. இது எனக்கு தப்பாகவே தெரியல முத்து, அப்படியே ஒரு மாதிரி இந்த இவங்க அன்ஷிதா பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜு ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வன்மத்தில் பண்ணுறாங்க. ரயான் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா சந்தோஷம். ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேலையை சரி பார்க்கலாம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதுக்கப்புறமாவது மஞ்சரி தீபக் இவங்களாம் நம்பாமல் இவரோட இண்டிவிஜுவல் கேம் கொடுத்தா இவருக்கு நல்லதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.